திருமணமாகி 2 மாதம்தான் ஆகிறது. அதற்குள் புதுமண தம்பதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி செய்திதான் பலரையும் உறைய வைத்துள்ளது. பளபளப்பாக இருந்த பீரோவை ஆசையாய் திறந்து பார்த்த குடும்பத்தினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி செய்திதான் இது. அங்கு நடந்தது என்ன? தங்கத்தின் விலை அண்மை காலமாகவே தொடர்ந்து உச்சத்தை நோக்கி பயணித்து வருகிறது. ஒரு சில நாட்களில் விலை சற்று குறைந்தாலும் தொடர்ந்து உச்சத்தையே நோக்கி செல்கிறது. 1 கிராம் 8560 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அதாவது ஒரு சவரன் 68,480 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சாதாரண மக்களுக்கும் தங்கம் வாங்குவோருக்கும் காணல் நீராகவே மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதே சமயம் திருட்டு சம்பவங்களும் ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் திருமணமான அதே 2 மாதத்தில் புதுமண தம்பதியின் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவர் நேற்று இரவு வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள மற்றொரு வீட்டில் உறங்க குடும்பத்தோடு சென்றுள்ளார். அதிகாலை மீண்டும் குமார் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் என அனைத்தும் காணாமல் போனது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த குமார் விக்கிரவாண்டி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 15 பவுண்ட் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை போன வீட்டில் 2 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றுள்ளது. புதுமண தம்பதிக்கு சீராக கொண்டு வரப்பட்ட தங்க நகை அனைத்தும் காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. பாரதி நகர்ல வீடு கட்டி வசிச்சு வரோம். ஆனா எங்களுக்கு ரெட்டிக்கு ரோட்ல இப்போதைக்கு நாங்க தங்கிட்டு இருக்கோம். அப்பப்ப காலையில சாயந்தரம் வந்து 2 வேளையும் வந்து பார்ப்போம். இன்னைக்கு காலையில வந்து வீட்டை பார்க்கும் பொழுது வீடு வந்து முன்பக்க கதவு உடஞ்சிருந்துச்சு, அதாவது தாப்பால் உடச்சி வச்சிருக்காங்க. அடுத்தது உள்ள போய் பார்க்கும்பொழுது அடுத்த இதுவை வெற்றும் வச்சு வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு இருக்கும்போது பின்பக்கமாக போய் பார்க்கும்பொழுது கடப்பாரை வச்சு இரும்பு கேட்டை உடச்சி மர கேட்டையும் உடைச்சாங்க. உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்பொழுது 2 ரூம்லையும் எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. 2 பேருக்கும் இப்போதான் ரீசனாக கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது ஒவ்வொருக்கும் 15 20 பவுன் போட்டிருப்பாங்க நகை. அதை நாங்கள் கணக்கு பார்க்கல. ஆனால் வச்சிருந்ததை மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. அதேமாரி சாமி ரூமில் வந்து நிலங்கு வைக்கிறதோட ஜாமான் மொத்தம் வெள்ளி பொருளில் எல்லாமே வச்சிருந்தோம். அது போக விளக்கு, குத்து விளக்கு, வெள்ளியில் இது சின்ன விளக்கு அப்படின்றது நிறையா இருந்தது. 2 பீரோவையும் உடைச்சிருக்காங்க. பணமே ரொக்க பணமாக வந்து வரிசைக்கு வந்த மொத்த ரொக்க பணமே ஒரு 1 to 2 லட்ச ரூபா இருக்கும். 2 பேருக்கும் இருக்கும்பொழுது இங்கே நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகணும். திடீர்னு இன்னைக்கு காலையில் வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி உடைச்சிருக்காங்க. இதே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். டாஸ் கோடு வந்திருக்காங்க. டாஸ் கோடு இப்போ பார்த்துருக்காங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதே சம்பவம் வந்து இந்த ஏரியாவில் நிறையா நடந்துட்டு இருக்கு. அதாவது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கவங்க வீட்டில் மோட்டர் பம்பு, அதாவது அதை உடச்சி எடுத்திருக்காங்க. அடுத்தது இந்தாண்ட எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இடது கை வாட்டமாக புதுசாக ஒருத்தவங்க வந்து வீடு அல்டர்னேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீடை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு வித்துட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க. அவங்க வீடை வந்து அந்த மாதிரி உள்ள இருந்து எடுத்திருக்காங்க. இதே சம்பவம் வந்து இந்த சுத்துப்பட்ட ஏரியாவில் மட்டும் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை வந்து உரிய அதிகாரிங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும்படி ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இதை வந்து சரியாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற மக்கள் வந்து பயம் இல்லாமல் இந்த ஏரியாவில் வசிப்பாங்க. இல்லைனா இதுவே வந்து பெரிய பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு.